சார் விஜயராகவன். நீங்க எதுக்காக அங்க போனீங்க? அந்த திருடனை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இது வரைக்கும் அவன் கிடைக்கல சார். அவனை கண்டிப்பா பிடிச்சிடுன்னு தானே என்கிட்ட சொன்னீங்க. என்னாச்சு? இதை பாருங்க, மற்ற கேஸ் மாதிரி ஆளை மாத்தி வேற ஆளை பிடிச்சி ஏமாத்த கூடாது, புரிஞ்சுதா? ஆஹா, சீக்கிரமா அவனை பிடிங்க. மேல இடத்துல இருந்து ஒரே ப்ரெஷர். அப்பப்ப எனக்கு அப்டேட் வரணும். ஓகே சார். வேலையை பாருங்க. எஸ் சார். எஸ்பி அவர்கிட்ட சொல்லணும் மாமா. இங்க யார்? சுரேஷ். நான் தான் சார். சாமி என்ன எதுக்காக எனக்கு கூப்பிட்டீங்க? வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? சாவுக்கு சொல்லிவிட்டா புதைச்சதுக்கு அப்புறம் தான் வருவ போல இருக்கு. நீ வண்டியை திருப்பி ரெடியா நில்லு, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சரி. அட பென்னியா, உன்னை இந்த பக்கம் பார்க்கவே முடியறதில்ல. நிறைய வேலைக்கா. நீ பொண்ணு பார்க்க போனது ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சாமே. ஆமா. ஒன்னும் கவலைப்படாத, நல்லதே நடக்கும். நிச்சயமா அந்த பொண்ணு கிடைப்பா. இது எல்லாமே கடவுளோட முடிவுதான். எது உனக்கானதோ அது உன் கையை தேடி வரும். ஏண்டி மோலி, அந்த பையெல்லாம் எடுத்து வண்டியில ஏத்துங்க. சீக்கிரம் வேலையை பாரு. டேய் வந்து பைய தூக்கு வா. ஒரு வேலை செய்யறது கிடையாது. எப்ப பார் போனை நோண்டிட்டே இருக்கா. எதுக்கா தூக்கணும்? இதோ இதுதான் தூக்குப்பா. சாமி அண்ணன் ஆரம்பத்துல இருந்து இங்க குடியிருக்காரு. இந்த பாஞ்சாலியோட சரித்திரமும் கதைகளும் இவருக்கு நல்லாவே தெரியும். நான் போயிட்டு சரி வந்துடுறேன். சரி பார்த்து. வண்டி எடு. உன்னோட கல்யாணம் நின்று போச்சுல்ல? அது நின்று போனதுல எனக்கு ரொம்ப வருத்தம்ண்ணே. நம்ம ஊர் ஏன் இப்படி ஆச்சு? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குடா பென்னி. அந்த காலத்துல ஒரு ராஜா இருக்கிற திருடங்கள் எல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து அடைச்சு வச்ச ஊர் தான் இந்த ஊர். அது அப்படியே மாறிடுச்சு. அண்ணா நீங்க எப்படி இந்த ஊருக்கு வந்தீங்க? எங்க அப்பா கோட்டயத்தில் இருக்கிற ஒரு பெரிய அரண்மனையில வேலைக்காரனா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அங்க ஆரம்பிச்சது தான் ஒரு சுப்ரபாதம். அவங்களோட பெரிய பொண்ணை காதலிச்சு அவங்களோட சேர்ந்து ஒரு 50 பவுன் நகையும் தூக்கிட்டு ஓடி வந்துட்டாரு. அப்படின்னா நான் யாரு? சரியா இருக்கா? சரியா இருக்கு. சரி. கிருஷ்ணன் அண்ணா, இந்த மூட்டையை பிடிங்க. வரேன். என்னடா கிருஷ்ணா, ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டான்னு கேள்விப்பட்டேன். என்ன பிடிக்காதவங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவன் எப்படி வேலை செய்யறான்? நல்லா தான் வேலை செய்யறான். இவன் இப்போ ரொம்பவே மாறிட்டானே. பார்த்து மெதுவா. இப்போ பச்சை மிளகாய் தேங்க்ஸ்ண்ணா. நல்லா போகுதுல்ல? விலை கொஞ்சம் கம்மியாயிருச்சுண்ணா. சரி வரேண்ணே. போயிட்டு வா. அண்ணா 23,300. இந்தாங்க பில்லு. ஓகே. எண்ணி பார்த்துக்காங்க. டே பென்னி, நான் பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், நீ கிளம்பு. சரி. அப்படி இருக்கும்போது எங்க ஊருக்கு புதுசா ஒரு ஆள் வந்தாங்க. இப்படியே போய் அப்படி போய் அந்த பக்கம் போலாம். நீங்க அந்த சைடா போங்க. அப்படி திரும்ப போலாம். ஏய், அந்த பென்னியோட ஜீப் வருது பாரு. நிறுத்துப்பா.
நீ இதுல ஏறிக்குமா? இது பாருப்பா பென்னி, இந்த பொண்ணு நம்ம சாமி அண்ணன் வீட்டுக்கு போகணுமா? நீ அந்த பொண்ணை அங்கே கொண்டு போய் விட்டுருப்பா. நம்ம சாமி அண்ணன் வீட்டுக்கா? ஹாய். ஹாய், ப்ளீஸ் கம். Yeah, 1 minute. நோ 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 நோ. Oh, that's okay. போற வழியில நாங்க இறங்குறோம். நீ இந்திக்காரியாமா? உன் பேர் என்ன? நீ என்னடா ஹிந்திக்காரி கிட்ட போய் தமிழ்ல பேசிட்டு இருக்க? அரமெண்டலே அவனோட ஊர் எதுமா? எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. என்னோட பேரு ஆலிஸ். சாமி அண்ணனுக்கு நீங்க என்ன சொந்தம்? என்னோட தாத்தா தான் சாமி. ஓஹோ, தாத்தாவா? அண்ணா, நீங்க இறங்குற நேரம் வந்துருச்சு. ஆமா ஆமா ஆமா. அண்ணா கொஞ்சம் பார்த்து இறங்குங்கண்ணே, அந்த டோர் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. போயிட்டு வரேண்ணே. பாய். உங்களுக்கு எங்க ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கா? Wow, look that. How beautiful. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே. டேய், இங்க வாடா, இங்க வாடா. யார் அது? யாரு? சாமி அண்ணனோட பேத்தி ஆலிஷ் டெல்லியில இருந்து வந்திருக்கா. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கடையை மட்டும் பாத்துக்க. நான் சாமி அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு இப்போ வந்துடுறேன். கலக்கடாடி. போடா. சுஜு, யார் அந்த பொண்ணு? நம்ம சாமியான பேத்தியான், டெல்லியில இருந்து வந்திருக்கலாம். மேரியக்கா, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. உங்க பேத்தி வந்திருக்கா, தாத்தாவையும் பாட்டியும் பார்க்கிறதுக்கு டெல்லியில இருந்து. கண்ணா, பாட்டி வந்துட்டியா? இங்க பாத்தீங்களா? தாத்தாவை பார்க்க பேத்தி வந்திருக்கா. எனக்கு காலையிலேயே நியூஸ் வந்துருச்சு. தாத்தா, நீ எதுவும் கவலைப்படாதம்மா. கொஞ்ச நாள்ல உங்க தாத்தாவோட கோவம் அடங்கிடும். ம். ம். அம்மா, அம்மா. மேரியக்கா, நான் போயிட்டு வரேன். டேய், சீக்கிரம் எடுத்து வை. பாத்து பாத்து, பத்திரம். இங்க பாருங்க, டெல்லியில அவங்க நல்லபடியா இருக்காங்கன்னு பேத்தி சொன்னா. நம்மளை பத்தி எப்பவும் பேசிட்டு இருப்பாங்க போல. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஊருக்கு போவேன்னு சொல்லியிருக்கா. உங்களை பத்தி தான் அடிக்கடி பேசுவாங்க போல. உங்க மேல அவ்வளோ மரியாதை. இங்க பாருங்க, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நமக்கு யாரும் இல்லைன்னு வருத்தப்பட்டப்போ கடவுள் தான் இவளை அமைச்சிருக்காரு. பேத்தி வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பயுமே ரொம்ப அதிகமாக பாசம் வைக்காத, அப்புறம் கடைசியில் நீ தான் பைத்தியம் ஆயிடுவ. அப்படிதான் உன் பையன் ஏமாத்திட்டு போனான். அதோட பலனை நான் தான் அனுபவிக்கிறேன்.
எப்ப பார்த்தாலும் பழசே பேசிட்டு இருக்கேன். தூங்குங்க கம்முன்னு.